வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே ட்ரேடில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. எஸ் கைஸ், வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே ட்ரேட் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பிகாஸ் வாஷிங்டன் சுந்தர் வந்தால் சிஎஸ்கே கண்டிப்பாக ப்ளே பண்ண வைக்க முடியாது. அப்படி ப்ளே பண்ண வச்சாலுமே சிஎஸ்கேக்கு அது ஹைலி டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது? வாஷிங்டன் சுந்தரை சிஎஸ்கே இதுக்காக ட்ரேட் பண்ண மாட்டாங்களா? இதை பற்றி இதோட கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்ட் கைஸ், ருத்துராஜ் கைக்வாட் இஸ் இன் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்தியன் டீமுக்காக திருப்பியும் கம்பேக் கொடுக்கறதான ஹை சான்சஸ் இருக்குது. எதுக்கு? அதை பற்றியுமே இதோட கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்தலாம். ஓகே, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம குவிக்காக ருத்துராஜ் கைக்வாடோட கம்பேக்கை பற்றி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டாக ருத்துராஜ் கைக்வாட் இந்தியாவோட மெயின் டீமில் இருந்தார். கன்ஃபார்மாக ஒரு இடத்த பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு தான் இருந்தார். ஸோ அந்த நிலைமையிலேருந்து ட்ராப் ஆனார் இந்தியா டீம்லேயே. எதுக்கு ட்ராப் ஆனார் அப்படின்னு தெரியாமல் ட்ராப் ஆனார். ஃபார்ம் செம்மையாக இருந்துச்சு. ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஆஃப் ஜிம்பாப்வே சீரீஸ் இருந்தாலும் ட்ராப் பண்ணாங்க அடுத்த சீரீஸ்லேருந்து. ஸோ இதுக்கப்புறமா இந்தியா ஏல கேப்டன்சி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இரானி கப் அந்த மாதிரி டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸை. ஸோ அங்கேருந்து கேப்டன்சியில் தூக்குனாங்க. கேப்டன்சிலேருந்து தூக்குனதுக்கப்புறமா இந்தியா ஏலேருந்து தூக்கிட்டாங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக ருத்துராஜ் கைக்வாடை ஓர கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் ருத்துராஜ் கைக்வாட் துலீப் ட்ராஃபி, ரஞ்சி ட்ராஃபி அப்படின்னு டோர்னமெண்ட் பை டோர்னமெண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணி திருப்பி இந்தியா ஏக்காக கம்பேக் கொடுத்துருக்காரு கைஸ். ஸோ இது அவரோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ், இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அப்படி எப்படி தான் ருத்துராஜ் கைக்வாடை இந்தியா ஏல செலக்ட் பண்ணாங்க? இது பார்த்திங்கன்னா பெரிய கொஸ்டினாக நிற்கிது. கண்டிப்பாக இந்தியன் செலக்டர்ஸ் இதாக பண்ணியிருக்கான சான்ஸே கிடையாது. ஸோ அப்படி எப்படி ருத்துராஜ் கைக்வாட் செலக்ட் ஆனார்? இதுதான் கைஸ் மெயின் கொஸ்டின். பட் கைஸ், இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப் பந்த் தான் ருத்துராஜ் கைக்வாடுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காராமா. இன்கேஸ் ருத்துராஜ் கைக்வாட் செகண்ட் டெஸ்ட் இந்த சீரீஸுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணல அப்படின்னா நான் விட மாட்டேன், கண்டிப்பாக நீங்கள் ருத்துராஜ் கைக்வாடை செலக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரிஷப் பந்த் பிடிவாதமாக ருத்துராஜ் கைக்வாடை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ் கைஸ், இங்கேருந்து கிளியராக தெரியுது லைக் ரிஷப் பந்த் கிட்ட கண்டிப்பாக கேப்டன்ஷிப் போக போகுது இந்தியாவில் ஃபர்தர்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் கைக்வாடை கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் ஸோ அடுத்த T20 கேப்டனாக மேபி கில்லை தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ இல்லைனா ரிஷப் பந்த் வைஸ் கேப்டனாக கண்டிப்பாக இருக்கா போகிறாரு. இந்தியாவுக்கு ஆல் ஃபார்மேட்டில் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ ரிஷப் பந்த் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் லைக் ருத்துராஜ் கைக்வாடை எடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் கைக்வாடுக்கு சில பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அங்கேருந்து வேணால் ருத்துராஜ் கைக்வாட் இந்தியன் டீம் டோரை கிராக் பண்ணி உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது கைஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கல கைஸ், ருத்துராஜ் கைக்வாடோட கம்பேக் இப்போது எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இந்தியாவுடைய ஏ மேட்ச் செகண்ட் டெஸ்ட்டில் இருக்கிறாரு. அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக ருத்துராஜ் கைக்வாடுக்கு அப்கமிங் மேட்சஸில் சான்ஸ் கிடைக்கும். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே ட்ரேட் இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் வாஷிங்டன் சுந்தர் சிஎஸ்கே டீமுக்கு தேவையில்லைப்பா. வாஷிங்டன் சுந்தர் டீமுக்குள்ளே வந்து என்ன பண்ண போகிறாங்க? சிஎஸ்கே எங்கே விளையாட வைக்க போகிறாங்க வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்களோட கொஸ்டின் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வேலிடா? வாஷிங்டன் சுந்தர் சிஎஸ்கேக்கு தேவை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50% தேவை இல்லாமல் போகலாம் கைஸ். பிகாஸ் வாஷிங்டன் சுந்தர் ஆஷுக்கான ரிப்ளேஸ்மெண்ட்டாக தான் சிஎஸ்கே எடுத்துன்னு வர போகிறாங்க. ஸோ நாங்கள் 2025 ஐபிஎல் நடக்கும்போது நம்ம என்ன சொன்னோம்? ஆஷே கண்டிப்பாக 11ல் ப்ளே பண்ண வைக்கக்கூடாது, காம்பினேஷனுக்கு நல்லா செட் ஆக மாட்டேங்கிறாரு ஆஷ், நம்ம டீமில் 3 ஸ்பின்னர் இருந்தாலும் அது யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் வச்சோம். ஸோ அப்படியே தான் வாஷிங்டன் சுந்தர் எடுத்துன்னு வந்தாலுமே யூஸு கிடையாது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு 50% பார்க்கும்போது கண்டிப்பாக வாஷி சிஎஸ்கேக்கு யூஸ் இல்லாமல் போகலாம். பிகாஸ் நம்ம 3 ஸ்பின்னரை ப்ளே பண்ண வச்சாலுமே நம்மளோட கண்டிஷன்ஸுக்கு இப்போது இருக்க சேப்பாக் கண்டிஷன்ஸுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. பட் இன்னும் 50% எதுக்கு பாசிட்டிவ் வேல போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷியால் கண்டிப்பாக பவர் பிளேயில் போலிங் போட முடியும். ஸோ தலை சொன்னார் லைக் பவர் பிளேயில் போலிங் போடுற மாதிரி ஒரு போலர் வேணும் அப்படின்னு. எஸ், ஒரு ஃபாஸ்ட் போலர் சொன்னார். பட் வாஷியால் கண்டிப்பாக ரன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும், விக்கெட்ஸ் தூக்கி கொடுக்க முடியும். அண்ட் பவர் பிளேயில் எஸ்பெஷலி சேப்பாக்கில் செம்மையாக போடுவார். அண்ட் ஈவன் நம்ம அவரை பேட்டிங்கில் பிஞ்ச் ஹிட்டரை கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் கைஸ், வாஷியோடைய பேட்டிங்கை அவ்வளோ சீக்கிரமாக நம்ம குறை போட முடியாது. பிகாஸ் இந்தியாவுக்காக கூட வாஷி நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த வருஷம் கிடைச்ச சான்சஸ் ஜிடிலுமே வாஷி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ வாஷியே அவ்வளோ சீக்கிரமாக நம்ம குறை போட்டு இவர் கண்டிப்பாக தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எஸ், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சிஎஸ்கேக்கு வாஷி தேவைப்படாமல் போகலாம். பட் சிஎஸ்கே எடுத்துன்னு வராங்க அப்படின்னா வேறு பிளான்ஸுமே வச்சுருப்பாங்க சிஎஸ்கே. அதை நம்ம ஃபர்தர் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாஷி சிஎஸ்கேக்கு தேவை கிடையாது? அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஓகே கைஸ், இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.